to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 56:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஒவ்வொரு துளி கண்ணீரையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் தனது துருத்தியில் அதை சேகரித்து வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் கண்ணீரின் ஜெபங்களுக்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். உலக போரின் போது கண்ணீர் பிடிக்கும் பாட்டில் என்று ஒன்று இருந்தது. கணவர்கள் தங்கள் மனைவிகளை விட்டு பிரிந்து போர்க்களத்திற்கு செல்லும் போது மனைவிகள் கண்ணீர் பாட்டிலில் தங்களுடைய கண்ணீரை சேகரிப்பார்கள். அவர்கள் கண்ணீரை அவ்வளவு மதிப்பிட்டார்கள். அதுபோலவே தேவனும் உங்கள் கண்ணீரை ஒரு துருத்தியில் சேகரித்து வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரின் நாட்களுக்கு நிகராக அளவில்லாத மகிழ்ச்சியால் உங்களை நிரப்புவார். கண்ணீரின் ஜெபத்திற்கு அவர் நிச்சயம் பதிலளிப்பார். கர்த்தர் ஒருபோதும் கண்ணீரின் ஜெபத்தை புறக்கணித்து கடந்து செல்லுகிறவரே அல்ல. அவருடைய பிள்ளைகளின் கண்ணீர் அவருடைய இருதயத்தை உருக்குகிறது. நறுங்குண்ட இருதயத்தை அவர் நோக்கி பார்த்து ஆறுதல் செய்கிறார். அவர் தாமே தம்முடைய பொற்கரத்தினால் உங்கள் கண்ணீர் யாவையும் தொட்டு துடைப்பார். நம்முடைய வலி அவருக்கு தெரியும். நாம் ஒப்பிட முடியாத பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் அவர் கடந்து வந்தவர். அவர் மீண்டும் உயிரோடெழுந்து எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அவரால் நம் கண்ணீரை துடைக்க முடியும். தாவீது கண்ணீரோடு தேவனை பார்த்து, என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய துருத்தியிலே நிரம்பிவிடக்கூடிய அளவுக்கு அத்தனை அதிகமாய் தாவீது கண்ணீர் சிந்தியிருப்பார் என்றால் அவருடைய துயரம் எவ்வளவு பெரியதாய் இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் கண்ணீரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அல்ல. துயரமே அவனுடைய முடிவு அல்ல. நம் அருமை ஆண்டவர் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எவ்வளவுக்கெவ்வளவு துன்பப்பட்டீர்களோ, எவ்வளவுக்கெவ்வளவு வேதனையை அனுபவித்தீர்களோ, அவ்வளவுக்கவ்வளவு ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரும் கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரை காண்கிற ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே பலனளிப்பார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரிலும் பங்கு பெறுகிறார். உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கப்படுகிறார். அவருக்கு சிநேகிதமாயிருந்த லாசரு மரித்த போது அவர் கல் மனதுடையவராய் இருந்து விடவில்லை. இயேசு ஆவியிலே கலங்கினார் என்றும் கண்ணீர் விட்டார் என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்த கண்ணீரின் துளிகள் லாசருவை உயிர்த்தெழ பண்ண வல்லமையுள்ளதாய் இருந்தது. எருசலேமை கண்டபோது மனதுருக்கமுள்ள நம் ஆண்டவருடைய கண்கள் கண்ணீர் குளமாயிற்று. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொன்னார்.
இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் துக்கம் நிறைந்தவர், புறக்கணிக்கப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர், அந்த கேடு அடைந்தவர், காயப்பட்டு நொறுக்கப்பட்டவர். அவருடைய கண்களை பாருங்கள். அவை கண்ணீர் ததும்பிக் கொண்டிருக்கும் புறாவின் கண்கள், உங்களுக்காக பரிதபிக்கும் பாச கண்கள். அவர் உங்கள் கண்ணீரை கண்டு மனதுருகாமல் இருப்பாரோ? உங்களுடைய பெருமூச்சை அசட்டை செய்து கடந்து சென்று விடுவாரோ? ஒருபோதும் இல்லை. அன்று ஆகார் சத்தமிட்டு அழுதாள். அந்த கண்ணீர் தேவ சமூகத்தில் இருந்த துருத்தியில் போய் விழுந்தது. அந்த கண்ணீர் தேவதூதனை கீழே இறக்கி கொண்டு வந்தது. அவன் தண்ணீர் துறவை காண்பித்தான். கைவிடப்பட்ட ஆகாரே, கர்த்தர் ஒருபோதும் உங்கள் கண்ணீரை புறக்கணிக்கிறவர் அல்ல. உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதிலுண்டு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவித காரியங்களை கண்ணீரோடு கடந்து வந்திருக்கலாம், அல்லது இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வேத வசனம் கூறுகிறது. இந்த ஆண்டின் 6 மாதங்கள் கடந்து வந்து விட்டோம். கடந்த சில மாதங்களாக நமக்கு பயமும் கண்ணீரும் நிறைந்த நாட்களாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயமற்ற தன்மையை நாம் கொண்டிருந்தோம். நாம் பயத்தில் உறைந்திருந்தோம். ஆனால் இவை அனைத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம் மேய்ப்பராக இருந்து நம்மை இம்மட்டும் பாதுகாத்துள்ளார். தேவன் தொடர்ந்து அவர் நம்மை பாதுகாப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே உற்சாகமாயிருங்கள். இனி கண்ணீர் இல்லை. நீங்கள் வடிக்கின்ற கண்ணீரை இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியாது. எபிரேயர் 5:7 கூறுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, ஆகையால் உங்கள் கண்ணீரையும் இயேசு அறிவார். நீங்கள் உரத்த சத்தமாய் அழுத எல்லா காரியங்களையும் தேவன் அறிவார். நிச்சயமாகவே அவர் உங்களிடம் வந்து உங்கள் கண்களிலிருந்து வடியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைப்பார். உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்கின்ற நாள் வரப்போகிறது. நீங்கள் சந்தித்த எல்லா துயரங்களுக்கும் பதிலாக அளவில்லாத மகிழ்ச்சியால் உங்களை நிரப்புகிற நாள் வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஜெபம். அன்பின் தேவனே, இம்மட்டும் என்னை பாதுகாத்து வழிநடத்தியமைக்கு நன்றி. என் கண்களிலிருந்து வழிகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நீர் துடைத்தருளும். தேவனே, என் கவலைகள் அனைத்தையும் நீர் அறிவீர். என் துக்கங்களை கடந்து வர எனக்கு உதவும். உமது ஆறுதல்கள் என்னை தேற்றட்டும். உமது சமாதானத்தை எனக்கு தாரும். இனி நான் கண்ணீர் விடாமல் இருக்க கிருபை செய்தருளும். உமது மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும். உமது ஆசிர்வாதங்களையும் செழிப்பையும் எனக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.